கடைசி கால நிகழ்வுகளை குறித்து அல்ல, அது இயேசு கிறிஸ்துவிலே எவ்விதமாய் வேத வாக்கியங்கள் நிறைவேறுகிறது என்பதை முதல் நூற்றாண்டு விசுவாசிகளுக்கு தெளிவுபட விளக்கிய ஒரு புஸ்தகம். இந்த குதிரைகள் என்பது தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிற ஏதுக்கள். சபை எப்படிப்பட்ட உபத்திரவத்தினூடாய் போய்கொண்டிருந்தாலும் சரி, இன்னொரு பக்கம் தேவன் அவருடைய நியாயத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். தனக்கு அதிகாரத்தின் கீழே வைக்கப்பட்டிருந்தவைகளை விட்டு விடுகிறதற்கு அவ்வளவு எளிதாக பிசாசு தேவனுடைய திட்டம் தம்முடைய ஜனங்கள் இருக்கிற இடத்துல தேவன் வாசம் பண்ண வேண்டும். ஜெபம் பண்ணுவோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். மறுபடியும் உடைய சமூகத்திலே உடைய வேதத்தை கற்றுக்கொள்ளும்படியாக எங்களை கூட்டி சேர்த்த தயவுக்காக உமக்கு நன்றி. இந்த ஆன்லைன் பைபிள் ஸ்டடியிலே இம்மட்டும் ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொண்ட எல்லா கர்த்தாவே வேத வெளிச்சங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து தேவரீர் இந்த பூமியிலே கர்த்தாவே உம்முடைய ஆண்டவரே அநாதி நோக்கத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றும்படியாய் எங்களுக்கு எவைகளெல்லாம் நீர் கற்றுத்தர வேண்டும் என்று விரும்புகிறீரோ அவைகளை நாங்கள் கற்றுக்கொள்ள தேவையான எல்லா கிருபைகளையும் ஆர்வத்தையும் ஆண்டவரே ஏற்றுக்கொள்கிற இருதயத்தையும் கர்த்தர் எங்களுக்கு தந்தருளும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பைபிள் ஸ்டடியிலே கலந்து கொள்ளும்படியாக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற எல்லாரும் ஏற்றவில்லை ஜாயின் பண்ணும்படியான கிருபைகளை தாரும். ஆண்டவரே இந்த பைபிள் ஸ்டடியை வீடியோ வழியாய் பார்க்கிறவர்களுக்கு கூட கர்த்தாவே இவைகளை சரியாய் விளங்கி கொள்ள புரிந்து கொள்ள அதனாலே உடைய நாமம் மகிமைப்படவும் உடைய திட்டம் இந்த பூமியில் நிறைவேறவும் வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். முழுவதுமாய் உடைய ஆழ்கைக்குள்ளாக தருகிறோம். பரிசுத்த ஆவியானவர் முழுவதுமாய் உடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட இந்த பைபிள் ஸ்டடிக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒரு வார இடைவெளிக்கு பிறகு மறுபடியுமாய் ஆண்டவர் நம்மை அவருடைய சமூகத்திலே வேதத்தை கற்றுக்கொள்ளும்படியாக கூட்டி சேர்த்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் தொடர்ந்து படித்து கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்திலே வெளிப்படுத்தின விசேஷத்தின் 5-6 அதிகாரங்களை நாம் பார்த்து கொண்டிருந்தோம். 6ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு முத்திரையும் உடைக்கும் பொழுது நடந்த காரியங்களை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் என்பது கடைசி கால நிகழ்வுகளை குறித்து அல்ல, அது இயேசு கிறிஸ்துவிலே எவ்விதமாய் வேத வாக்கியங்கள் நிறைவேறுகிறது என்பதை முதல் நூற்றாண்டு விசுவாசிகளுக்கு தெளிவுபட விளக்கிய ஒரு புஸ்தகம். அது தீர்க்க தரிசன புஸ்தகம்தான். ஆனால் வேதாகமத்தில் உள்ள தீர்க்க தரிசனங்கள், பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் எவ்விதமாய் கிறிஸ்துவிலே நிறைவேறுகிறது என்பதை சொன்ன அல்லது சொல்லிய அல்லது சொல்லி தருகிற ஒரு நூல். ஆனால் துரதிருஷ்டவசமாக நாம் அதை நம்முடைய கடைசி கால நிகழ்வுகளுக்கான ஒரு கியூரியாசிட்டினால் அது அப்படிப்பட்ட ஒரு புஸ்தகமாக கால அட்டவணையை சொல்கிற ஒரு புஸ்தகத்தை போல ஒரு சில வசனங்களை எடுத்து நாம் அதை புரிந்து கொண்டதன் விளைவாக நாம் அவ்விதமாக தவறாக புரிந்து கொண்டோம். ஆகவே வெளிப்படுத்தின விசேஷத்தை புரிந்து கொள்ள வேண்டுமேயானால் பழைய ஏற்பாட்டின் பின்னணியத்திலே, பழைய ஏற்பாட்டின் வெளிச்சத்திலே அதை புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். ஏன்னா யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் அநேக பழைய ஏற்பாட்டு மொழியை, பழைய ஏற்பாட்டில் உள்ள வாக்கியங்களை தான் பயன்படுத்துகிறார். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த 6ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற முத்திரைகள். முத்திரைகள் என்பது தானியேலில் சொல்லப்பட்டது என்பதை நாம் போன வாரங்களிலே நாம் பார்த்தோம், கடந்த வாரங்கள் நாம் பார்த்தோம். ஆனால் அந்த முத்திரையை உடைக்கும் பொழுது வருகிற குதிரைகள் அவைகள் என்ன அப்படின்னா அதற்கான விளக்கத்தை நம்ம பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது, பழைய ஏற்பாட்டிலே சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே அந்த குதிரைகள் போன்ற ஒரு தீர்க்க தரிசனம் அல்லாவிட்டால் தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். சகரியா 6ஆம் அதிகாரத்திலே அங்கே சகரியா அங்கே 4 சேரியட்ஸ் அல்லது 4 ரதங்களை குறித்து அங்கே சொல்லுகிறார். அந்த ரதங்களில் இருக்கிற குதிரைகளை குறித்து சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒருவேளை அது எக்ஸாக்டாக மேட்ச் ஆகலைனாலும் யோவான் இந்த சகரியாலிருந்து அவர் நிறைய தரிசனங்களை, தீர்க்க தரிசன வார்த்தைகளை அவர் எடுத்து தன்னுடைய நூலிலே அவர் கையாளுகிறதை
நாம் அறிந்திருக்கிறோம், ஏற்கனவே நம்ம அறிந்திருக்கிறோம். ஸோ சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அங்கே இருக்கிற அந்த ரதங்களில் பார்த்தோம் அப்படின்னா, அவைகள் அதில் பூட்டப்பட்டிருக்கிற அந்த குதிரைகள் வந்து அவைகள் வந்து அந்த அந்த நிறங்கள் பார்த்திங்கன்னா, முதலாம் ரதத்தில் சிவப்பு குதிரை, 2ஆம் ரதத்தில் கருப்பு குதிரை, 3ஆம் ரதத்தில் வெள்ளை குதிரை, 4ஆம் ரதத்தில் புள்ளி புள்ளியான சிவப்பு குதிரைகளும் பூட்டியிருந்தன அப்படின்னு சொல்லியிருக்குது. ஆனால் இந்த குதிரைகள், இந்த ரதங்கள் என்ன அப்படின்னு சொல்லி சகரியா வந்து அங்கே அவனோடு கூட பேசின தூதன்கிட்ட கேட்ட பொழுது, ஏன்னா அவைகளுக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டது, நீங்கள் பூமி எங்கும் போங்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ நான் ஏற்கனவே போன பைபிள் ஸ்டடியில் சொன்னது மாதிரி, இந்த குதிரைகள் என்பது தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிற ஏதுக்கள். இவைகளை ஏதோ நம்ம வந்து கடைசி காலத்தில் தோன்ற போகிற, லிட்ரலாக எழுத்தின்படியாக தோன்ற போகிற குதிரைகளைப் போலவோ அல்லாவிட்டால் நிகழ்வுகளைப் போலவோ நம்ம நினைப்பது நம்முடைய தவறு. ஏன்னா அதற்கான விளக்கம் சகரியால் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் தான் சொன்னேன், அந்த வெள்ளை குதிரைக்கு சொல்லப்பட்ட விளக்கம், ஜெயிப்பவனாகவும் ஜெயிக்கிறவனாகவும் புறப்பட்டான். ஸோ தேவ திட்டத்தை தேவன் தம்முடைய ஜனங்கள் மூலமாக நிறைவேற்றுகிறதை அது காண்பிக்கிறது. அதற்கு பிறகு உள்ள குதிரைகள், அதாவது உபத்திரவத்திலே போய்கொண்டிருந்த சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிற செய்தி என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவிலே வேத வாக்கியங்கள் எல்லாம் நிறைவேறிவிட்டது. தேவ திட்டம் இனிமேல் இயேசு கிறிஸ்துவையும் அவரை பின்பற்றுகிற ஜனங்கள் மூலமாகவும் நிறைவேற்றப்பட போகிறது. அது இஸ்ரவேல் ஜனங்கள் மூலமாக அல்ல. ஆனால் அதே நேரத்தில் அதன் நிறைவேறுதல், இந்த பூமியை புதிதாக்குகிற தேவ திட்டத்தினுடைய நிறைவேறுதல் அவருடைய ஜனங்கள் மூலமாய் நிறைவேறும் பொழுது, அவர்கள் அதை செயல்படுத்தும் பொழுது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பொழுது, அவங்க ஜெயித்தவர்களாகவும் அவர்கள் புறப்பட்டு செல்லும் பொழுது பூமியிலே அநேக காரியங்கள் நடக்கும். அது முதல் நூற்றாண்டிலே ரொம்ப பயங்கரமாக தீவிரமாக நடந்துச்சு. ஏன்னா கிறிஸ்து உயிர்த்தெழுந்து இஸ்ரவேல் கிறிஸ்தவர்கள், யூதர் கிறிஸ்தவர்களும் சரி, யூதரல்லாத கிறிஸ்தவர்களும் சரி, ரொம்ப சந்தோஷமாக இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார், அந்த புதிய படைப்பினுடைய துவக்கம் வந்து விட்டது, ஜீசஸ் ஹஸ் பிகம் லார்ட், ஜீசஸ் ஹஸ் பிகம் கிங், இயேசு ராஜாவும் ஆண்டவரும் ஆகிவிட்டார் என்கிற செய்தியை சந்தோஷத்தோடு அறிவித்து அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் மூலமாக அவைகளை உறுதிப்படுத்தின பொழுது, அந்த செய்தியை கேட்ட ஜனங்களில் நிறைய பேர் அவங்க விசுவாசித்தாங்க. ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் உபத்திரவங்களும் பிரச்சனைகளும் எதிர்ப்புகளும் அங்கே அதிகமாகிறதை பார்க்கிறோம். ஸோ அவங்களுக்குள்ளே ஒரு கேள்வி இருந்திருக்கும், ஒருவேளை இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறி விட்டது ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாம் அப்படின்னு சொன்னால் இப்படி தான் நிறைவேறுமா அப்படின்றதுக்கு தான் வெளிப்படுத்தின விசேஷம் பதில் சொல்லுகிறது. எப்படி தான் அது நிறைவேறுகிறது அப்படின்னு சொன்னால், தேவ திட்டம் இந்த பூமியில் நிறைவேற்றப்படும் பொழுது, சகரியாவில் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அதே பிக்சர், அந்த சீல்ஸை முத்திரையை உடைத்த பொழுது சொல்லப்படுகிற செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், இந்த குதிரைகள், அது அங்கே சகரியாவில் நம்ம வாசிக்கும் போது 6ஆம் அதிகாரத்தில் அவைகளுக்கு பூமி எங்கும் புறப்பட்டு போங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அவங்க வந்து வானத்தினுடைய 4 ஆவிகள் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ மெசஞ்சர்ஸ் அல்லது ஆவிகள் அப்படின்னு சொல்லியிருக்குது. ஆனால் அவைகள் போய் என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னால், அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தேசத்துக்கு போகிறதாக 6ஆம் வசனத்திலையும் 7ஆம் வசனத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. கருப்பு குதிரைகள் வட தேசத்துக்கு, வெண்மையான குதிரைகள் அதுக்கு பின்னாடி, புள்ளி புள்ளியான குதிரைகள் தென் தேசத்துக்கு, சிவப்பு குதிரை பூமி எங்கும் சுற்றி திரியும்படி கேட்டுக்கொண்டன, அவைகள் பூமியையும் சுற்றி திரிந்தன. அப்புறம் ஒரு வார்த்தை மட்டும் 8ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, வடதேசத்துக்கு புறப்பட்டு போனவைகள் வடதேசத்திலேயே என் கோபத்தை சாந்தி பண்ணிட்டு என்று என்னோடே சொன்னார். ஸோ நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு சில விஷயங்கள், நம்ம ஏற்கனவே நம்ம இந்த பெர்ஸ்பெக்டிவில் பைபிளை படிக்கும் பொழுது, இந்த கண்ணோட்டத்தில் வேதத்தை படிக்கும் பொழுது நம்ம சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அதாவது ஆண்டவர் கோபமாக இருக்கிறார் என்பது, இந்த கான்டெக்ஸ்ட்டை நம்ம படித்து பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செஞ்சுட்டாங்க, தேவன் அவங்கள பாபிலோன் தேசத்தில் ஒப்பு கொடுத்துட்டாரு. சகரியாவின் புஸ்தகத்தின் கான்டெக்ஸ்ட்டை நம்ம படித்தோன்னு சொன்னால் நமக்கு அது தெரியும். இப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், பாபிலோன் தேசத்தின் மூலமாக தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை, யூத ஜனங்களை அவர் நியாயம் தீர்த்தார். அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் என்னோடய வழிகளில் நீ நடக்கலை அப்படின்னு சொன்னால்
தேவனுடைய நீதி வந்து அது நடக்கும், தேவன் வந்து நியாயம் செய்வார் அப்படின்றத அங்கே அவங்களுக்கு வந்து சொல்கிறாரு. ஆனால் அதே நேரத்தில் இந்த பிக்சரை, ஸோ அது அங்கே நடந்த விஷயம். இங்கே புதிய ஏற்பாட்டிலே அல்லது யோவான் எடுத்து கையாளுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம அறிந்திருக்கிறபடி இயேசு கிறிஸ்துவை நிராகரித்த, அதாவது அன்ஃபெய்த்ஃபுல் இஸ்ரேல் வந்து அன்ஃபெய்த்ஃபுல் ஆனதுனால தான் இயேசு கிறிஸ்து வந்து அவர் வந்து ஃபெய்த்ஃபுல்லான, உண்மையான தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற உண்மையான இஸ்ரவேலனாக அவர் இந்த பூமியில் வந்து ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறார். அவர் மூலமாய் நிறைவேறுகிறது. ஸோ அன்ஃபெய்த்ஃபுல் இஸ்ரேலாக ஆண்டவர் ஜட்ஜ் பண்ணுறாரு. இந்த பிக்சர் வந்து சகரியாவில் பார்க்குற இந்த பிக்சர் வந்து இங்கே காண்பிக்கப்படுகிற இந்த தரிசனங்களுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை, யூத ஜனங்களை பாபிலோன் மூலமாய் நியாயம் தீர்த்தார். ஆனால் பாபிலோனே சும்மா விடலை, பாபிலோனே அவர் என்ன பண்ணுறாரு, நியாயம் தீர்க்கிறார். நீங்கள் அதை சகரியா முழுசும் படித்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ ஆண்டவர் நியாயம் செய்கிற கர்த்தர். இந்த நியாயம் செய்கிறது அல்லது ஆண்டவருடைய கோபத்தை சாந்தி பண்ணிட்டு இப்படிலாம் நம்ம பார்க்கும் பொழுது இது வந்து பிப்ளிக்கல் லாங்குவேஜ். இதையும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய நேரம் பழைய ஏற்பாட்டில் வந்து நம்ம ஆண்டவருடைய கோபம் என்று சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்த்துட்டு ஆண்டவரை வந்து ஒரு ஆங்க்ரி காட் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறோம். ஆங்க்ரி காட் அப்படின்ட்டு இல்லை அப்படின்றத விட நம்ம கோபம் அப்படின்றத நம்ம வந்து நம்முடைய பாவ அல்லது சின்ஃபுல் அந்த ஆங்கரோடு நம்ம நினைக்கிறோம். ஸோ நம்முடைய கோபம் வந்து அது யாருக்கு மேலேயாவது அநியாயமாய் நமக்கு வருகிற என்ன சொல்கிறது, ஒரு பெருமையினாலோ அல்லாவிட்டால் நமக்கு வருகிற ஏதோ நமக்கு விரோதமாக யாரோ செஞ்சிட்டாங்கன்றதுனால வரக்கூடிய கோபம் ரொம்ப ஒரு ஹோலி ஆங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க, பரிசுத்த கோபம் அப்படின்னு சொல்லி. அது நம்மக்கிட்டேருந்து வர்றது ரொம்ப ரேர். ஒருவேளை எங்கேயோ ஒரு இடத்துல அநியாயம் நடக்கும் பொழுது, யாரோ ஒருத்தர் நசுக்கப்படும் பொழுது நமக்குள் வருகிற அந்த வைராக்கியம் தான் ஆக்சுவலாக உண்மையான பரிசுத்தமான கோபம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இது நம்மக்கிட்ட வரும், பட்டு சில நேரம் நமக்கும் தோண்டுகிறது, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அதே நேரத்தில் அது பியூராக இருக்கிறதில்ல. ஆனால் தேவன் எப்போவுமே நியாயம் செய்கிறதுக்கு, அதாவது ஜஸ்டிஸ், டூயிங் காட் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது, அல்லது ஜட்ஜ் பண்ணுறாரு, அவர் நியாயம் தீர்க்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஹி புட்ஸ் எவ்ரிதிங் ரைட். அவர் எல்லாவற்றையும் சரி செய்ய விரும்புகிறார். நம்ம கோபம் அல்லது நம்முடைய கோபம் வந்து அது டிஸ்ட்ராய் பண்ணும். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும், ஆங்கர் வந்து நம்ம வந்து மற்றவைகளை டிஸ்ட்ராய் பண்ணோம், மற்றவங்களை நம்ம அதை கேட்குறவங்களை அழிக்கும். அதை வந்து நம்ம சில நேரம் நம்ம அந்த கோபம் நம்ம கோபப்படும் பொழுது அதை கேட்குறவங்களுடைய வாழ்க்கையை உடைக்கும், அல்லது நமக்கு கையில் இருக்கிற பொருட்களை உடைக்கும். ஸோ இதெல்லாம் நடக்கும். ஆனால் ஆண்டவருடைய ஆங்கர் அப்படி கிடையாது. ஸோ இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு அல்லது ஆண்டவருடைய கோபம் என்பது அது என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், காரியங்களை சரி செய்கிறது. ஒருவேளை இதை நம்மளால் பர்ஃபெக்டாக புரிந்து கொள்ள முடியாது, இதையும் நம்ம ஒத்துக்கொண்டு ஆக வேண்டும். ஏன்னா நிறைய நேரம் நம்ம வந்து நமக்கு இருக்கிற ஞானத்தின்படி, நமக்கு இருக்கிற அறிவின்படி தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் காரியங்களை நம்ம விளங்கி கொள்கிறோம். ஆனால் தேவன் வந்து அவருடைய அனந்த ஞானத்தை, அனந்த அறிவின்படியும் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற அவருடைய ஆம்னிஷியன் நாலேஜ் என்று சொல்லுவோம் இல்லையா, சகலத்தையும் அறிந்திருக்கிற அவருடைய அறிவாற்றலின்படி அவர் எல்லாவற்றையும் செய்கிறார். ஸோ வந்து ஒன்றை நாம் மறந்து போகக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலையும் சரி, தேசங்கள்லேயும் சரி நடக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலையும் ஒரு பக்கம் நாம் நம்முடைய அறிவின்படி பல காரியங்களை நம்ம நிதானிக்கிறோம். நம்ம நிதானிக்காமல் இருக்கக்கூடாது, நிதானிக்க வேண்டும், நம்ம சிந்திக்கிறோம். ஆனால் அதையும் தாண்டி தேவன் சிங்காசனத்திலே வீற்றிருந்து, அதனால தான் இங்கே சொல்லியிருக்குது, அது தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற 4 ஆவிகள் அப்படின்னு சொல்லியிருக்குது. ஆர் காட்ஸ் மெசஞ்சர்ஸ், ஆர் காட்ஸ் ஏஞ்சல்ஸ், ஆர் காட்ஸ் ஸ்பிரிட்ஸ். ஸோ அங்கிருந்து காட்ஸ் சென்ட் ஸ்பிரிட்ஸ் வந்து தேவனுடைய திட்டத்தை பூமியில் நிறைவேற்றும்படியாக அனுப்பப்படுகிறவைகள். ஸோ வெளிப்படுத்தின விசேஷனுடைய செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், சபை எப்படிப்பட்ட உபத்திரவத்தின் ஊடாய் போய்கொண்டிருந்தாலும் சரி, இன்னொரு பக்கம் தேவன் வந்து அவருடைய நியாயத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அதனால தான் 5ஆம் முத்திரை உடைத்த பொழுது பலிபீடத்தின் கீழே இரத்த சாட்சிகளுடைய ஆத்துமாக்களை கண்டேன் அப்படின்னு சொல்லி யோவான் சொன்னதை நம்ம போன பைபிள் ஸ்டடியில் பார்த்தோம். எங்களுக்கு எப்போ நியாயம் கிடைக்கும் அப்படின்ற அந்த கேள்வியோடு கூட அவங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ நிறைய நேரம் ஆண்டவர் வந்து நியாயம் செய்கிறார் என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது. நியாயம் செய்கிறார்னு சொல்லும் பொழுது அவர் கோபத்தில் டிஸ்ட்ராய் பண்ணுறதில்ல,
நரகத்தில் தூக்கி போட்டு ரோஸ்ட் பண்ணி அவன் அதை பார்த்து சந்தோஷப்படுற அப்படிப்பட்ட ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லையும் நம்ம பார்க்கக்கூடாது. முழு வேதாகமத்தின் கண்ணோட்டத்தின் பின்னணியத்தின் அடிப்படையில் நான் சொல்கிறேன். ஆனால் அவர் என்ன செய்கிறார்? நியாயம் செய்கிறார். எப்படி நியாயம் செய்கிறார்? நிறைய நேரம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்தவர்களுடைய அந்த உபத்திரவத்துக்கு காரணமாயிருந்த அநேகர், அது இஸ்ரவேல் ஜனங்கள்ல இருந்து ஆரம்பித்து எருசலேம் தேவாலயத்திலிருந்து ஆரம்பித்து தேவன் நியாயம் தீர்த்தார். அதை நம்ம அங்கே பார்க்க முடியும். ஒருவேளை அவ்வளோ அன்புள்ள ஆண்டவர் தான், சிலுவையிலே தன்னையே கொடுத்த ஆண்டவர் தான், தன்னையே கொடுத்து விட்டு 770 ஏன் அவர் எருசலேமை நியாயம் தீர்க்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே வரும். ஸோ அவர் அன்புள்ளவராக இருந்தார், கிறிஸ்தவர்கள் அன்பு செய்கிறவங்களாக இருந்தாங்க. தே டெமான்ஸ்ட்ரேட்டட் காட்ஸ் லவ் த்ரூ தியர் ஒர்க்ஸ். இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில் பார்க்கும்போது, அந்த ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில் 70 முடிவில் கர்த்தர் எருசலேமில் ஏன் அவ்வளோ பெரிய ஒரு நியாய தீர்ப்பை அனுமதித்தார்? அதுக்கு முன்னாடியே சொன்னார். மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில், மார்க்கு 13ஆம் அதிகாரத்திலலாம் நம்ம அதை வாசிக்கிறோம். அதுக்கு முன்னாடி அந்த அழிவை சொன்னார், எச்சரித்தார். ஏன் இதை செய்கிறார் அப்படின்னு கேட்டால், தட் இஸ் காட்ஸ் ஜஸ்டிஸ். ஒருவேளை தேவனை கண்டினியூஸாக நிராகரித்த அந்த எருசலேம் நகரம், அது தேவன் அவருடைய கேரக்டர் படி தடுக்க முடியாத ஒன்று. என்னது தடுக்க முடியாது? அவங்க உண்மையிலே பரிதாபமான ஒரு மரணம் அங்கே இருந்தவங்களுக்கு ஏற்பட்டது. சரித்திரத்தில் ஜோசஃபஸோட ரைட்டிங்ஸ் எல்லாம் வாசித்து பார்க்கும் பொழுது அந்த AD 70 நடந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப வெளிப்படுத்தின விசேஷம் நிறைய காரியங்களில் அதையும் டெபிக்ட் பண்ணுறதான் நம்ம அங்கே பார்க்குறோம். அங்கே நடந்த விஷயங்கள், அந்த ரோமர்கள் சுற்றி வளைத்த பொழுது உள்ளே இருந்த பசி, பட்டினி, பஞ்சம், பயங்கரமான ஒரு சூழ்நிலை, உள்ள ஆகாரங்கள் எதுவும் வர முடியலை. அதெல்லாம் இயேசு லூக்கால வாசிக்கும் பொழுது எருசலேம் சேனைகளால் சுற்றி வரும் பொழுது நீங்கள் அதன் அழிவு நெருங்கிட்டுன்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஓடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவருடைய ஜனங்களை, அவரை பின்பற்றுகிற ஃபாலோவர்ஸை எச்சரித்தார். அதனால் ஒரு பக்கம் தேவனுடைய திட்டம் நிறைவேறும் பொழுது, அவர் காரியங்களை சரி செய்யும் பொழுது, நம்ம அதனால தான் இயேசு கிறிஸ்து கூட நிறைய உவமைகளில் சொன்னார். அந்த கோதுமையோ களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்னியிலே சுட்டெரிப்பார். இது இந்த ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்கும், அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் தேவனுக்கு அடுத்த காரியம். அதுக்காக நம்ம யூஸ்வலாக நம்முடைய கண்டெம்பரரி இல்லை, ஆர்த்தடாக்ஸ் வேலை நம்ம திங்க் பண்ணுற மாதிரி நரகம் ஹெல்லில் போட்டு நம்மளை இது பண்ணுவார் அப்படின்ற கான்செப்டையும், அது ஒரு பக்கம், அது ஒரு 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 கான்செப்டு. ஆனால் அதையும் எல்லா இடத்துலையும் நம்ம அதை பொருத்தி பார்க்கக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்பதையும், அவர் காரியங்களை சரி செய்வார் என்பதையும் நம்ம மறந்து போகக்கூடாது. திரும்ப திரும்ப ஆண்டவரை ரிஜெக்ட் பண்ணுறவங்கள, ஏற்கனவே நம்ம பல முறை நம்ம இந்த பவிஷ்யத்தில் பார்த்துருக்கிற மாதிரி, C.S. லூயிஸ் சொல்கிற மாதிரி, ஆண்டவர் ஒரு கூட்டத்தாரை பார்த்து ஒரு நாள் சொல்லுவார், தை வில் பி டன். அவரை ரிஜெக்ட் பண்ணதுனால அவங்க தேவனுடைய அந்த சாயலின் தன்மையை இழந்தவர்களாய், தேவனுடைய திட்டத்தை இந்த பூமியில் நிறைவேற்ற தகுதியற்றவர்களாய், புதிய படைப்பிலே அந்த திட்டத்துக்கு பங்காளிகளாக இருக்கிற அந்த பாக்கியத்தை இழந்து, தே வில் பி என்ன சொல்கிறது, அதுக்கு என்ன வேர்டுன்றது பைபிள் சொல்லலை. ஆனாலும் தே வில் பி அட் லாஸ், இழந்து போனவர்களாக அவர்கள் இருப்பார்கள். சரி, ஸோ இதை நான் எதுக்காக இதை சொன்னேன் அப்படின்னா, இந்த சகரியாவின் பின்னணியில் இதை புரிந்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக நான் இதை சொன்னேன். ஸோ நம்ம தொடர்ந்து வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய தொடர்ந்து பகுதிகளுக்கு செல்லலாம். ஸோ இந்த 4 முத்திரைகளும் உடைக்கப்பட்ட பொழுது அந்த குதிரைகள் வந்தது. அது நம்ம ஏற்கனவே பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ அந்த ஒரு கூட்டத்தார் அழிக்கப்படும்படியாக, கொல்லப்படும்படியாக ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இதெல்லாம் இந்த லாங்குவேஜுக்கு ஒவ்வொன்றா நம்ம விளக்கம் எடுத்து பார்க்குறத விட, வாட் இஸ் த மெசேஜ், இந்த பழைய ஏற்பாட்டின் பின்னணியில் இதனுடைய செய்தி என்ன அப்படின்னு கேட்டால், ஆண்டவர் தம்முடைய வேலையை ஆரம்பித்து விட்டார். அதுவும் தம்முடைய சபையின் மூலமாக ஆரம்பித்து விட்டார். இது ஆரம்பித்தாலும் பேட்டில் இஸ் பிகமிங் மோர் அண்ட் மோர் வைப்ரண்ட். அந்த யுத்தம் வலுக்கிறது. இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினாலே அவருடைய வேலையை செய்து முடித்து, உயிர்த்தெழுதலினாலே அவர் எல்லாவற்றையும் ஜெயித்து மரணத்தையும் ஜெயித்தார். அவருடைய பிள்ளைகள் மூலமாய் அவருடைய வேலையை அவர் செய்யும் பொழுது மரணத்தை சந்தித்தாகிலும் அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதனால தான் அந்த 5வது முத்திரையில் ஆத்துமாக்களை பார்க்குறோம். அவங்க
தேவனுடைய வார்த்தைக்காகவும் அவரை குறித்து சாட்சி கொடுத்ததற்காகவும் அவர்கள் கொலை செய்யப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் அதே நேரத்தில் அவங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் பூமியிலேயும் பஞ்சம் பட்டினி இதெல்லாம் உண்டாகிறதாக அங்கே பார்க்குறோம். இது எல்லாமே நம்ம வந்து என்ன கான்டெக்ஸ்டில் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் அப்படின்னு சொன்னால், அதை அந்த ஆண்டவர் எருசலேமின் மேலே நிறைவேற்றின நியாய தீர்ப்பை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அது ஒரு பக்கம் நடக்குது. இன்னொரு பக்கம் அப்படின்னா இன்றைக்கெலாம் பஞ்சம் நடக்கிறது இல்லையா, இன்றைக்கி வந்து இதெல்லாம் பட்டயம் இதெல்லாம் வர்றது இல்லையா அப்படின்னு கேட்டால் வருது. ஸோ அது எதை காண்பிக்குது அப்படின்னு சொன்னால், த பேட்டில் இஸ் பிகமிங் இம்மென்ஸ். அது வந்து கூடிக்கிட்டே இருக்குது. ஆனால் அதற்காக தேவன் விரும்புகிறது எப்போ பார்த்தாலும் பட்டயமும் பஞ்சமும் வந்துட்டு இருக்கணும் அப்படின்றது அர்த்தம் கிடையாது. நம்ம அதை தொடர்ந்து பார்ப்போம். ஆண்டு விரும்புகிற விருப்பம் என்ன என்பதை வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரங்களுக்கு வரும் பொழுது நம்ம அதை புரிந்து கொள்வோம். ஸோ அதுதான் ஆண்டவருடைய திட்டத்தினுடைய உச்சம் அல்லது கிளைமேக்ஸ். ஸோ அந்த திட்டத்தினுடைய உச்சத்தை நம்ம பார்க்கும் பொழுது இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல், இட்ஸ் ஸோ அமேசிங். ஆனால் அந்த திட்டத்தின் நிறைவுக்கு நேராக நம்மை கொண்டு போவதற்கு இடையிலே இங்கே பெரிய ஒரு பேட்டில் இருக்குது அப்படின்றது தான் நம்ம இங்கே பார்க்குறோம். அடுத்தது 6ஆம் முத்திரை உடைத்த பொழுது நம்ம பார்த்த மாதிரி அந்த பகுதியும் கூட முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராஃபட்டிக் லாங்குவேஜ். ஏசாயா 34ஆம் அதிகாரத்தில் உள்ள அந்த பிக்சர் அங்கே பார்க்குது. அந்த என்னது மலைகள் தீவுகள் எல்லாம் தங்கள் இடத்தை விட்டு விலகி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி 14ஆம் வசனத்தை சொல்லியிருக்கிற பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எல்லாமே அந்த லாங்குவேஜ். அதுக்கு லாங்குவேஜ் என்ன அப்படின்னா, எர்த் ஷேக்கிங் மொமெண்ட்ஸ் வில் ஹேப்பன். அதாவது இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று அறிக்கையிடுவதற்கு, அது அடிமைகள் சுயாதீனர் ராஜாக்கள் எல்லாரும் அறிக்கையிடுவதற்கு பூமியிலே அவ்வப்பொழுது எர்த் ஷேக்கிங் மொமெண்ட்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் நல்லா சரித்திரத்தை படித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ரோமர்கள் நினச்சாங்க நம்ம தான் அப்படின்னு சொல்லி ஜனங்கள் அப்படி தான் நினச்சாங்க. அவங்க மூலமாக தான் நமக்கு இன்றைக்கி பீஸ் செக்யூரிட்டி வரோம் அப்படின்னு சொல்லி. பட் ரோம சாம்ராஜ்யம் விழுந்தது. யூதர்கள் சொன்னாங்க நாங்கள் மெஸ்ஸியாவை இயேசு கிறிஸ்து வந்து கொலை செஞ்சிட்டோம், மெஸ்ஸியா எங்களுக்காக இனி வந்து எங்களை காப்பாற்றுவார் என்று பலமுறை ஏமாந்தாங்க. பட் ஜெருசலம் வாஸ் டிஸ்ட்ராய்ட். அதை தொடர்ந்து தெய்வ திட்டத்துக்கு எதிரான காரியங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால், ரீசெண்டாக நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதே மாதிரி 17ஆம் நூற்றாண்டு 18 நூற்றாண்டுலாம் 19ஆம் நூற்றாண்டுலாம் கம்யூனிசம் ஸோ ரொம்ப பெரிய ஒரு ஃபோர்ஸாக எழும்பிச்சு. ஸோ வந்து சோவியத் யூனியன் எல்லாம் வந்து வளர்ந்த நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 80s இருந்தவங்களுக்குலாம் தெரியும். ஸோ ரொம்ப பெருசாக பேசுவாங்க கம்யூனிசத்தை. இந்தியாவில் கூட அதுக்குனால தான் அந்த செக்குலரிசம் வந்து ரொம்ப பிரபலமானதுக்கு காரணம் அதுதான். ஸோ அந்த கம்யூனிசமோட அதுவும் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு சித்தாந்தம், இந்த சித்தாந்தம் வந்து யாரும் அசைக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் இட் ஃபெல் டவுன். ஸோ எல்லாரும் வந்து என்ன செய்யணும், ஒரு நாள் அந்த இயேசுக்கு முன்பதாக முழங்கால் யாவும் முடங்கும் என்பதையும் அங்கே காண்கிறோம். அது அதனுடைய பிக்சர் தான், அதனுடைய படம் தான் அந்த 6ஆம் முத்திரையிலே காணப்படுகிறது. ஸோ 7ஆம் முத்திரைக்கு போகிறதுக்கு முன்னாடி 7ஆம் அதிகாரத்தில் ஸோ இது வந்து பல டைமென்ஷன்ஸில் காண்பிக்கப்படுகிறது. அங்கே வந்து ஒரு பக்கம் இதுவும் இன்னொரு பக்கம் இன்னொரு ஆஸ்பெக்டை காமிச்சிருக்கு. அங்கே என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால், நீங்கள் வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் திருப்பி வைத்துக் கொள்வீங்க அப்படின்னு சொன்னால், அங்கே வந்து ஒரு பக்கம் பூமியிலே வரக்கூடிய அந்த முத்திரைகளை உடைக்கும் பொழுது பூமியிலே வரக்கூடிய அந்த அழிவுகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ பூமியிலே அழிவுகள் நடக்க தான் செய்யும், நேச்சர் அதனுடைய பலனை சந்திக்க தான் செய்யும். ஏன் அப்படின்னா தேவன் புதிய படைப்பை உருவாக்குகிற அந்த புதிய படைப்பினுடைய வேலை அதிகமாக ஆக இந்த பேட்டில் இன்டென்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அன்சீன் ஃபோர்ஸஸோடு உள்ள பேட்டில் என்பதையும் நம்ம மறந்து போகக்கூடாது. ஸோ இதையும் கூட நம்ம நிறைய நேரம் மறந்து போயிடுறோம். ஸோ பிசாசும் அல்லது அந்த டார்க் ஃபோர்ஸஸ் இருளின் அதிகாரத்தில் இருக்கிற அந்த ஃபோர்ஸஸ் வந்து போராடிட்டு நம்ம வெறுமனே வி ஷுட் நாட் என்ன பண்ணக்கூடாது, நம்ம பார்க்குற இதை மட்டும் வச்சு நம்ம சொல்லக்கூடாது. பிகாஸ் நமக்கு தெரியும் வானபண்டலங்களில் அந்தகார லோகாதிபதிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. பவுல் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. ஸோ நமக்கு அந்த பேட்டில் எப்படி பண்ணுறதுன்றதுல இன்னைக்கு கிறிஸ்தவம் குழம்பி இருக்காங்க. பட் த பேட்டில் இஸ் ரியல். ஸோ பேட்டில் இஸ் ரியல். அது வந்து அந்தகார லோகாதிபதிகள் வந்து நமக்கு எதிராக வருகிறதும், அதனால பார்த்தீங்கன்னா மிஷினரிகள் சில இடங்களுக்கு போகும் பொழுது அந்த இடத்துல உடனே பெரிய ஒரு அஜிடேஷன்லாம் உண்டாகும். அப்போஸ்தலர்கள் அங்கே போன பொழுது அங்கே உண்டாச்சு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், தனக்கு அதிகாரத்தின் கீழே வைக்கப்பட்டிருந்தவைகளை விட்டு விடுகிறதற்கு அவ்வளவு எளிதாக பிசாசு விடமாட்டான். ஆனாலும் தேவன் சரியாக செய்வார். சரி, இப்போது 7ஆம் அதிகாரத்தில் அதனால தான் அங்கே நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அங்கே
பூமி 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன் அப்படின்னு. அதாவது 7ஆம் முத்திரைக்கு போகிறதுக்கு முன்னாடி, ஸோ இது சீக்வன்ஸாக சொல்லலை, வரிசை கிரமமாலாம் சொல்லலை, ஜஸ்ட் ஒரு பிக்சர். என்ன பிக்சர் அப்படின்னு சொன்னால், அந்த 7ஆம் முத்திரைக்கு அப்புறம் அடுத்த டைமென்ஷனில் சில காரியங்களை அடுத்த பரிணாமத்தில் அடுத்த ஆங்கிளில் சில காரியங்களை விளக்க போகிறாரு. ஆனால் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு ஆறுதலான ஒரு விஷயம் அங்கே சொல்லப்படுகிறது. என்ன அப்படின்னா 2ஆம் வசனத்தில், இதுவும் அகெயின் திஸ் பிக்சர் இஸ் டேக்கன் ஃப்ரம் என்ன அப்படின்னு கேட்டால் ஓல்ட் டெஸ்டமெண்ட். அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இதை நம்ம நிறைய நேரம் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டோட வேர்ட் லாங்குவேஜில் நம்ம புரிந்து கொள்ளாததுனால தான் நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தை புரிந்து கொள்றதில் நம்ம ரொம்ப தவறாக நடத்தப்பட்டு விட்டோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ அந்த தவறாக நடத்தப்பட்டு விட்டோம்னு சொல்கிற பொழுது உண்மையிலேயே அது ரொம்ப வேதனைக்குரியது, ரொம்ப வருத்தத்துக்குரியது. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் வந்து சரியாக புரிந்து கொள்ளாமல் தவறாக நடத்தப்பட்டதுனால அன்வான்ட் அண்ட் அன்னெசசரி ஆர்கியூமெண்ட்ஸில் டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்க்குறோம். ஸோ செய்ய வேண்டியதை செய்யாமல் ஸோ வந்து நாட்டுக்கும் தேசத்திற்கும் சமுதாயத்திற்கும் தேவன் எதிர்பார்க்கிற அந்த ஆரோக்கியத்தை உண்டு பண்ண அதான் வெளிப்படுத்தின விசேஷத்தின் கடைசி பகுதி, அந்த ஹீலிங்கை உண்டு பண்ண வேண்டிய சபை இன்றைக்கி வந்து இதை எடுத்துகிட்டு உட்காந்துட்டு இதை ஆராய்ச்சி பண்ணிவிட்டு ஏதோ வானத்துலேருந்து நமக்கு ஏதோ ஒன்று இறங்கி வரும்னு சொல்லி காத்திருக்கிறது வந்து ரொம்ப பரிதாபமான உண்டு. அதனால் நம்ம இதை புரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால தான் அதை வந்து நான் மிகுந்த ஒரு ஒரு வேதனையோடு கூட நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதனுடைய அவசியத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இங்கே வந்து முத்திரை அப்படின்னு சொன்னோடனே நமக்கு இதை படித்தவங்களுக்கு உடனே இந்த சீல் அப்படின்னோடனே நமக்கு ஞாபகம் வரும். என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா, ஓரளவு பைபிள் தெரிஞ்சவங்களுக்கு ஞாபகம் வரும், எசேக்கியேல் ஞாபகம் வரும். எசேக்கியேலில் இதே போல் முத்திரை போடப்படுகிற ஒரு காரியத்தை பார்க்குறோம். ஸோ அதனால தான் ரெவலேஷனை பொறுத்த வரைக்கும் தட் லாங்குவேஜ், தட் விஷன்ஸ், அந்த தரிசனங்கள், அந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே தே ஆர் டிரைவ்டு ஃப்ரம் ஐசாயா, எசேக்கியேல், ஜெரேமியா, சகரியா, டேனியல். ஸோ இப்படி எல்லா புஸ்தகங்களிலிருந்தும் டிரைவ் பண்ணப்பட்டது தான் ரெவலேஷன், புதிய ஏற்பாட்டின் அண்டர்ஸ்டாண்டிங். அந்த பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்களை பின்னணியாக வைத்து அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ எசேக்கியேலில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 9ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே வந்து அதே மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டை நம்ம அங்கே பார்க்குறோம். எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்தில் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், 4ஆம் வசனத்தில் அங்கே சொல்லப்படுகிறது, நீ வந்து என்ன பண்ண அப்படின்னு சொன்னால் முத்திரை போடு, அங்கேயும் சொல்லப்படுகிறது. ஸோ இது எல்லாமே வந்து எந்த சூழ்நிலையில் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய நியாய தீர்ப்பு நடக்கும் பொழுது, ஜட்ஜ்மெண்ட் நடக்கும் பொழுது அங்கே அதை தான் பார்க்குறோம். அங்கே தேவனுடைய மகிமை அங்கே அந்த சேராபீன்களுக்கு மேலே எழும்பி அந்த ஆலயத்துக்கு வரும் பொழுது அவன்கிட்ட சொல்கிறாரு, நீ வந்து போய் என்ன பண்ணு, முத்திரை போடு. யாருக்கு மேலே முத்திரை போடு அப்படின்னா, those who grieve and lament over all the detestable things that are done in it. எருசலேமிலே நடக்கிற துன்மார்க்கமான, அசுத்தமான, அருவருப்பான காரியங்களை செய்கிறவர்களை மேலே நீ முத்திரையை போடு. ஸோ ஆண்டவர் இன்னொரு காரியத்தை சொல்கிறார். எப்போவுமே ஆண்டவருடைய திஸ் இஸ் ஏதோ காடோட புதிய விதமான இது கிடையாது. எல்லாமே வந்து என்ன அப்படின்னு சொன்னால், தேவனுடைய அவர் நடத்துகிற அவருடைய செயல்பாட்டினுடைய ஒரு பாணி, ஒரு பேட்டர்ன் தான். அவர் செயல்படுகிற ஒரு பேட்டர்ன் தான் இது எல்லாமே. என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் அவர் வந்து அவர் சரி செய்கிறார், ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறாரு. ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் அவருடைய ஜனங்களை அவர் என்ன பண்ணுறாரு, முத்திரை போட்டு அவர் பாதுகாக்கிறார். ஸோ அதுதான் நம்ம இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், அதுதான் நம்ம இங்கே என்னன்னு சொல்லி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், இந்த 7ஆம் அதிகாரத்தில் அங்கே முத்திரை போடப்படுகிற ஒரு காட்சியை நம்ம அங்கே பார்க்குறோம். ஸோ அங்கே 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீரும் அளவும். ஸோ வந்து ஒரு பக்கம் அது இட் ஸ்பீக்ஸ் ஆஃப், இப்போ என்னுடைய ரெவலேஷனுடைய கான்டெக்ஸ்டில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், எருசலேமுடைய அழிவு வரும் பொழுது, ஸோ நமக்கு தெரியும் எருசலேமுடைய அழிவு இருந்தது. புதிய ஏற்பாட்டில் எங்கேயுமே எருசலேமுடைய அழிவு வந்து சொல்லப்படவில்லை. ஏன்னா
அது ப்ராஃபஸியோடு நின்று போகுது, நடந்திருக்கல. நடந்திருந்துன்னு சொன்னால் அது சொல்லப்பட்டிருக்கும். ஸோ ரெவலேஷனும் கூட பெரும்பாலான விதங்களில் பெரும்பான்மையான ஆஸ்பெக்ட்ஸில் நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது இது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி எருசலேமுடைய அழிவுக்கு பிறகு எழுதப்பட்டிருக்கிறத விட அதுக்கு முன்னாடி எழுதப்பட்டிருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஸோ அது ஏன் அப்படின்னா இந்த இந்த எருசலேமுடைய அழிவு வரும் பொழுது ஸோ ஆண்டவர் வந்து அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸை மெசஞ்சர்ஸை அனுப்பி அவருடைய நியாய தீர்ப்பை நிறைவேற்றும் பொழுது அவருடைய ஜனங்களை அவர் பாதுகாக்கிறார். எப்படி? ஆனால் இங்கே வந்து அந்த பாதுகாக்கிறதுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கப்படுகிறது. ஏற்கனவே பல முறை நான் சொல்லியிருக்கிறேன், இது வந்து நம்பர்ஸ் எல்லாமே சிம்பாலிக் தான் அப்படின்னு சொல்லி. அங்கே இஸ்ரவேல் புத்தருடைய சகல கோத்திரங்களிலும் 144,000 பேர் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒவ்வொரு கோத்திரத்துலேயும் 12,000 12,000 12,000 12,000 சொல்லி ஒரு பக்கம் சொல்லியிருக்குது. அது ஒரு பார்ட். ஸோ அது பார்த்தீங்கன்னா யோவான் அதை வரிசையாக அடுக்கும் பொழுது தோ சீக்வன்ஸ் படி அவர் சொல்லாட்டாலும் அந்த 6ஆம் முத்திரைக்கும் 7ஆம் முத்திரைக்கும் இடையில் ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜாக அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டிலலாம் வேத வாக்கியங்களில் வாசிக்கிறது மாதிரி இப்போவும் இந்த பேட்டில் இன்னும் இம்மென்ஸ் ஆகும் பொழுது, இன்னும் விக்ரஸ் ஆகும் பொழுது, அது அதிகம் ஆகும் பொழுது தேவன் தம்முடைய பிள்ளைகளை தலைமுறை தலைமுறையாய், அப்போது அது இமீடியட் கான்டெக்ஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அந்த எருசலேமுடைய அழிவு, அந்த முதல் நூற்றாண்டிலே ரோமர்களுடைய உபத்திரவம், இதன் மத்தியிலே தேவன் தம்முடைய ஜனங்களை பாதுகாக்கிறது குறித்து சொல்லியிருக்குது. எஸ், காட் ப்ரொடெக்டட் ஹிஸ் பீப்புள். எவ்வளோ பெரிய நம்பிக்கை பாருங்கள், எவ்வளோ பெரிய அஷூரன்ஸ் பாருங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள். அதனால தான் கிறிஸ்தவம் ஒருவேளை அந்த முதல் நூற்றாண்டினுடைய சூழ்நிலையை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் எல்லாரும் ஆச்சரியப்படுகிற விஷயம் அதுதான். ஒரு ரிலிஜியன் அஃப்கோர்ஸ் ரிலிஜியஸ் பர்சிக்யூஷன் நிறைய இடங்களில் நிறைய விதங்களில் நிறைய ரிலிஜியன்ஸுக்கு நடந்திருக்கு. ஆனால் அந்த ஆரம்பத்திலேயே அது முளைக்கும் பொழுதே வந்து இவ்வளவு பயங்கரமான உபத்திரவத்தை ஃபேஸ் பண்ண ஒரு ரிலிஜியன் வந்து நீங்கள் ஹிஸ்டாரிக்கலாக படித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேறு எதையும் பார்க்க முடியாது. ஒருவேளை அப்படி ஒன்று ஃபேஸ் பண்ணியிருந்துச்சுன்னு சொன்னால் அது அன்னைக்கே என்ன ஆயிருக்கும்? அழிந்து போயிருக்கும், அது இல்லாமல் போயிருக்கும், அது ஒன்றுமே இல்லாமல் போயிருக்கும். பட் இன்னைக்கு வேர்ல்டில் இந்த ரிலிஜன் நான் சொல்கிறத விடவும் கிறிஸ்டியானிட்டியோட அந்த இன்ஃப்ளூவன்ஸும் கிறிஸ்டியானிட்டியோட இது வந்து இவ்வளவு எனார்மஸாக இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில் இது சொல்லப்படும் பொழுது கிறிஸ்டியன்ஸ் வேர் இன் வெரி வெரி ஸ்மால் நம்பர்ஸ், ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் இருந்தாங்க. ஸோ வந்து ஆனால் ஆண்டவர் அவங்களை என்கரேஜ் பண்ணுறாரு, நான் உத்தரவு போடுக்கிறேன். யாரை? இஸ்ரேல் ஜனங்களும் அதில் உண்டு. ஸோ அகைன் வெளிப்படுத்தின விஷயம் சொல்லப்படுகிற செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், இல்லை இஸ்ரேல் ஜனங்கள் கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. எஸ், காட்ஸ் பீப்புள், தேவனுடைய வாக்கு தத்தங்கள் தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்டதெல்லாம் இயேசுவிலே நிறைவேறுகிறது. ஆனால் இயேசுவிலே நிறைவேறுகிற இந்த திட்டத்திலே பங்காளிகளாக இருக்கிறவர்கள் they are both Jews and Gentiles. They are both Israelites and non-Israelites. அதனால இங்கே பார்க்குறோம் இஸ்ரவேல் ஜனங்கள் 1,44,000 ஒரு பர்ஃபெக்ட் நம்பர். அது வந்து நம்பர் எந்த 1,44,000 பேர் யாருன்னு சொல்லி தேடி இன்றைக்கி சபைகள் பண்ணியிருக்கிற வேலைகள்லாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப பரிதாபத்திற்குரியது, தேவையில்லாதது. அது நம்பர்ஸ் தான். வெளிப்படுத்தின விஷயத்திலே சொல்லியிருக்கு, இட்ஸ் சிம்பாலிக். ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், 1ஆம் அதிகாரத்தில் நம்ம அங்கே பார்த்தோம். ஆண்டவர் வந்து அதை கொடுக்குறதே எப்படி தான் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால் அதை 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 சிம்பாலிக்காக தான் கொடுக்குறாரு. ஸோ அது வந்து ஒரு அன்றைக்கி இருந்த நம்பர்ஸில் நமக்கு 1000 10,000 12,000 இதெல்லாம் வந்து அதெல்லாம் கிரேட்டஸ்ட் நம்பர். ஸோ வந்து இஸ்ரேல் ஜனங்கள்லேயும் ஒரு பெரிய தொகை என்ன பண்ணுவாங்க? பாதுகாக்கப்படுவார்கள். ஸோ இன்றைக்கும் அந்த தேசமும் அந்த ஜனங்களும் இல்லாவிட்டால் அதை இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி இஸ்ரேலர் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க. அந்த பாதுகாப்பு இருக்குது. ஸோ அந்த சீல் அதை காமிக்குது. இன்னொரு பக்கம் ஒருவரும் எண்ணக்கூடாத இவைகளுக்கு பின்பு நான் பார்த்த போதுன்னு சொல்லி 9ஆம் வசனத்தில் பார்க்குறோம். சகல ஜாதிகளிலும் தேசம். இட் ஸ்பீக்ஸ் ஆஃப் த மல்டிடியூட்ஸ் ஆஃப் ஜென்டைல்ஸ். ஒருவனை எண்ணக்கூடாது, அது ரொம்ப ஸோ அவங்க ஆட்டுக்குட்டியான முன்னாடி நிற்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? அவருக்கு மகிமை செலுத்துகிறாங்க. 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். இது வந்து நமக்கு இன்றைக்கி ஒருவேளை நமக்கு இதை வாசிக்கும் பொழுது ஏதோ பரலோகத்தில் இவங்க வர்ஷிப் பண்ணுறாங்க, அப்படி இல்லை. இந்த பிக்சர் வந்து ஏதோ என்னைக்கு ஒரு நாள் நடக்கிறதாக யோவானுக்கு சொல்லப்பட்ட ஒன்றும் கிடையாது, அல்லது பரலோகத்தின் காட்சியை காண்பிக்கிறதுக்காக சொல்லப்பட்டதும் கிடையாது. இது யோவானுக்கு எதுக்காக சொல்லப்பட்டது அப்படின்னு சொன்னால்,
அன்னைக்கு ஒருவேளை சுவிசேஷம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. ஆனால் எல்லா ஜாதிகளிலும் எல்லா பாஷைக்காரிலிருந்து திரளான ஜனங்கள் யாருக்கு மகிமை செலுத்துகிறாங்க? அவங்க ஆர்ப்பரிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்குது. ஷவுட். ரட்சிப்பின் மகிமை, ரட்சிப்பின் மகிமை. ஸோ அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, அன்னைக்கு இருந்த உலகத்தில், அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் ரட்சிப்பு, சால்வேஷன் யார் மூலமாக வரும்னு அவங்க நம்பி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், ரோமர்கள் மூலமாக வரும் அப்படின்னு சொல்லி நம்பி இருக்கிறாங்க. அவங்க தான் செக்யூர்டாக இவங்களை பாதுகாப்பாக வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன பாட்டு பாடுறாங்க? சால்வேஷன் பிலாங்ஸ் டு ஆர் காட் ஹூ சிட்ஸ் ஆன் த த்ரோன் அண்ட் டு த லேம்ப். அதான் முக்கியம். அதில் யூதர்களை பொறுத்த வரைக்கும் சால்வேஷன் பிலாங்ஸ் டு த லார்டுன்னு சொல்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா அது தேவன் யெகோவாக்கு தான் எல்லா மகிமையும், அவங்க ரட்சிப்பு அவர் மூலமாக தான் வரோன்னு சொல்லி சொல்லுவாங்க. யெகோவா ரட்சிக்கிறார், அதான் யெஷுவா, அதான் யோசுவா. ஸோ அது அவங்கள பொறுத்த வரைக்கும் யூதர்களை பொறுத்த பிரச்சனை இல்லை. பட் இதே கனமும் மகிமையும் யாருக்கும் கொடுக்கறது? லேம்ப், ஆட்டுக்குட்டியானவருக்கும் கொடுக்கப்படுகிறது. ஸோ தட் இஸ் வாட் ரெவலேஷன் ஸ்பீக்ஸ் அபவுட். ஆட்டுக்குட்டியானவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமை, ஆட்டுக்குட்டியானவருக்கு அதே அளவுக்கு கொடுக்கப்படுகிறது இம்பார்ட்டன்ஸ். ஸோ அதுதான் ரெவலேஷனோட என்னது தீம். ரெவலேஷன் இஸ் த புக் ஆஃப் த ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இதை நம்ம மறந்து போயிடக்கூடாது. ஸோ நம்ம ரெவலேஷனில் எதை மேஜர் பண்ணணுமோ, எதை பெருசாக நம்ம முக்கியமாக சொல்லணுமோ அதை விட்டுக்கிட்டு மைனர் இஷ்யூஸை தேவையில்லாததை பிடிச்சி அதை மேஜராக்கி வி ஹவ் கிரியேட்டட் பெரிய லாட் ஆஃப் கன்ஃபியூஷன் இன் அண்டர்ஸ்டாண்டிங் ரெவலேஷன். ஸோ அழகாக சொல்லியிருக்குது. அவங்க வெள்ளை அங்கிகளை பிரித்து தங்கள் கரையில் குருத்தோலைகளை பிடித்து. ஸோ இட்ஸ் பிக்சர் ஆஃப் குருத்தோலைகள்னாலே நமக்கு ஞாபகம் வரும். ஸோ இட்ஸ் மிக்சர் ஆஃப் எல்லாம் சேர்த்து குருத்தோலையில் பிடிச்சிட்டு அவங்க பவுனி போகிறாங்கனாலே அவங்களுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ குருத்தோலை யார் கையில் இருக்குது? அவங்க ஒசனான்னு சொல்லி குருத்தோலை ஞாயிறு அன்றைக்கு நம்ம இன்னைக்கு அதை ரிமெம்பர் பண்ணுறோம், ஞாபகப்படுத்துகிறோம். ஆனால் இவங்க எல்லா புற இனத்தாரும் அதை பிடிச்சிருக்காங்க. பிடிச்சிட்டு ஆட்டுக்குட்டியான முன்னாடி நிற்கிறாங்க. ஸோ தி ஆர் ஸ்டாண்டிங். அப்போது அந்த வெள்ளை அங்கிகளை குறித்து அங்கே கேள்வி எழுப்பப்படுகிறது. அப்போது யார் எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னு 13ஆம் வசனத்தில் கேள்வி எழுப்பப்படுகிறது. அப்போது அங்கே சொல்லப்படுகிறது, இவர்கள் மிகுந்த உபத்திலிருந்து வந்தவர்கள். ஸோ ஒன்றை புரிந்து கொள்ளணும். நம்ம அந்த மரணம் வருது. ஸோ போர் விட்னஸ். ஆண்டவருடைய கோபம் அல்லது ஆண்டவருடைய நியாயம் செய்கிற கிரியின் விளைவாக ஒரு பக்கம் பஞ்சம், பட்டயம், பசி இதெல்லாம் வருது. அஃப்கோர்ஸ் அதுக்கு கூட பலியாகக்கூடிய சூழ்நிலைகள் கிறிஸ்தவர்களுக்கு வரலாம், வரக்கூடாதுன்னு கிடையாது, வந்திருக்குது. எத்தனையோ மிஷினரிகள், எத்தனையோ ஆண்டவருடைய பிள்ளைங்க வார் விக்டிம்ஸுக்கு சர்வ் பண்ண பொழுது மரித்திருக்கிறாங்க. பெரிய கொடிய நோய்கள்னால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு சர்வ் பண்ணும் பொழுது மரித்திருக்கிறாங்க. ஸோ மிகுந்த உபத்திரவத்தின் வழியாய் போனவர்கள் சரித்திரம் முழுசும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இட் ஹஸ் ஆல்வேஸ் பீன் த்ரூ ட்ரிபுலேஷன். ஆனால் இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியான இரத்தத்திலே தோய்த்து விழுத்தவர்கள். ஸோ இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்னது? இவங்க புறஜாதிகள். யூதர்களுடைய பார்வையில் இவங்க அருவருப்பானவர்கள். சகல ஜாதிகள், பாஷைக்காரர், இவங்கெல்லாம் தே ஆர் யார்? ஸோ யோவானுக்கு கொடுக்கப்படுற வெளிப்பாடு அதுதான். அந்த திருச்சபைக்கு, ஆதி திருச்சபைக்கு கொடுக்கப்படுகிற வெளிப்பாடு அதுதான். என்ன வெளிப்பாடு? எதுக்கு இந்த பிக்சர்? எதுக்கு இந்த சீன்? ஆட்டுக்குட்டியான முன்னாடி தேவனுக்கு முன்னாடி நிற்கிறாங்க அப்படின்றத காட்சி எதுக்காக? எப்பா இஸ்ரவேல் ஜனங்களை முத்திரை போட்டது ஓகே, பழைய ஏற்பாட்டிலையும் அவர் போட்டிருக்கிறாரு. அவங்களுடைய சரித்திரத்தில் பல முறை அவங்கள அற்புதமாய் அவர் பாதுகாத்திருக்கிறார். இல்லாட்டா இஸ்ரவேல் என்னைக்கோ அழிந்து போயிருக்கும். ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு கூட்டம் இருக்குது, திரளான கூட்டம், இஸ்ரவேல் யூத ஜனங்களால் நிராகரிக்கப்படுகிற, அவங்கள அருவருப்பாக நினைக்கக்கூடிய ஒரு கூட்டம். இந்த கூட்டம் உபத்திரவத்தில் வழியாக போகுது. ஆனால் they are standing before the throne. சிங்காசனத்துக்கு முன்பதாக, ஆட்டுக்குட்டியின் முன்பாக அவங்க நிற்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆராதிக்கிற, தொழுது கொள்கிற யெகோவாவுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. ஸோ நிற்கிறவங்க அவங்க குருத்தோலைகளை பிடித்து கொண்டு நிற்கிறாங்க. அவங்க யார்? ஆட்டுக்குட்டியான ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். அவங்களுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி? இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். 15ஆம் வசனத்தை பாருங்கள். ஸோ அப்படின்னா எர்த்லி டெம்பிள் அல்லது என்ன சொல்கிறது, எருசலேம் தேவாலயத்துக்குள்ளே புற இனத்தார் என்ன பண்ண முடியாது? நுழைய முடியாது.
அஞ்ஞா அவங்க வந்து ஒரு வேளை அவங்க வந்தாலும் அவங்க வந்து அங்கே நின்று ஜெபம் பண்ணலாம். சாலமோன் வந்து சொன்னது மாதிரி தேவாலயத்தை பிரதிஷ்டை பண்ணும் பொழுது அந்நியன் வந்து இங்கே வந்து ஜெபம் பண்ணலாம். ஆனால் அவன் வெளியில் தான் நிற்க முடியும். அவன் வந்து ஸோ அந்த டெம்பிள் தியாலஜி இதை நம்ம மறந்தே போகக்கூடாது. தேவனுடைய திட்டம் தம்முடைய ஜனங்கள் இருக்கிற இடத்துல தேவன் வாசம் பண்ண வேண்டும். ஸோ அதுதான் ஜெனிசிஸ்லேருந்தே வரக்கூடிய ஒரு தீம், பைபிளோட முக்கியமான ஒரு தீம். நம்ம அதெல்லாம் மறந்துட்டு ஜெனிசிஸ்லேருந்து வேறு நிறைய விஷயங்கள் நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்துலேயும் அப்படி தான். முக்கியமான ஒரு தீம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், தேவன் தம்முடைய ஜனங்கள் நடுவில் என்ன பண்ணுறாரு? வாசம் பண்ணுறாரு. இங்கே பார்க்கும் பொழுது தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். கடைசி அதிகாரங்களுக்கு வரும் பொழுது அவருடைய ஆலயம் எங்கே இருக்குது? ஆலயம் இல்லை. ஏன்னா தேவன் தம்முடைய ஜனங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். இனி பசி அடைவதும் இல்லை, தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தில் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுகளுக்கு அண்டை நடத்துவார். தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான். வெரி வெரி இது வந்து கடைசியில் உள்ளது தான். அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் கடைசியில் தான் இருக்குது. ஆனால் இது ஏற்கனவே, அதாவது இது சீக்வன்ஷியலாக பார்க்கக்கூடாதுன்னு அதனால தான் நான் சொன்னேன். இதுக்கு வெளிப்படுத்தின விஷயத்தில் கடைசியில் நடக்கும், இது அதுக்கு முன்னாடி நடக்குது அப்படின்றது கிடையாது. இது எல்லாமே வந்து இட் இஸ் என்ன லாங்குவேஜ் அப்படின்னா ஆல்ரெடி நாட் இட். ஸோ ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்குற பெரிய ஒரு நம்பிக்கை, பெரிய ஒரு ஆறுதல் என்ன தெரியுமா? இப்போது உபத்திரவத்தின் வழியாய் சென்றாலும் உண்மையிலேயே ஆண்டவருடைய பிள்ளைகள் உபத்திரவப்படுவார்கள். நம்ம சத்தியத்துக்காக நிற்கும் பொழுது, ஆண்டவருடைய வசனத்துக்காக நிற்கும் பொழுது, தேவனுக்காகவும் அவருடைய வார்த்தைக்காகவும் அவருக்கு சாட்சியாய் நம்ம நிற்கும் பொழுது, wherever we go, நம்ம வந்து we have to come out of the comfort zone. இது வந்து மறுக்க முடியாத ஒன்று. ஏன் அப்படின்னா அதுதான் வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுது. ஆண்டவர் உயிர் தெழுந்துட்டாரு, புதிய படைப்பினுடைய வேலை ஆரம்பித்து விட்டது, தேவனுடைய ராஜ்யம் துவங்கிவிட்டது என்பதற்காக it doesn't mean that everything is going to be easy. எல்லாம் வந்து ஸ்மூத்தாக இருக்கும்னு கிடையாது. பட் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது. உபத்திரவத்தின் வழியாய் போனாலும், ட்ரிபுலேஷன்ஸ் வரும், போனாலும் அவங்க தே ஸ்டாண்ட் ஃபார் த ட்ரூத். ஸோ அவங்களுக்கு என்ன பெரிய ஒரு ரிவார்டு, வெகுமதி என்ன? ஆண்டவரை சேவிக்கிறோம். ஆண்டவரை சேவிக்கிறாங்க அப்படின்னா இது வந்து நாட் ஒன்லி ஜஸ்ட் இது திரளான ஜனங்கள். அந்த பிக்சரை பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஜாதிகளும் எல்லா பாஷைக்காரங்களும் ஆண்டவரை சேவிக்கிறாங்க. அப்படி சேவிக்கும் போது அதான் அழகாக சொல்லியிருக்கு பாருங்கள். அந்த 15ஆம் வசனத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாக இருப்பார். இது என்னைக்கோ ஒரு நாள் நடக்கிறது இல்லை. ஆல்ரெடி இஸ் வாக்கிங், ஹீ இஸ் டுவெல்லிங் அமாங் அஸ். நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்தை. நம்ம கிறிஸ்தவர்களாகிய நம்ம வந்து நிறைய நேரம் இந்த நாட்டிட்டு நிறைய பேசுகிறோம், பட் ஆல்ரெடி அப்படின்றத நம்ம மறந்துடுறோம். அதனால தான் நம்ம இன்ஆக்டிவாக இருக்கிறோம். ஆல்ரெடி என்னது? ஆல்ரெடி ஹீ இஸ் டுவெல்லிங் அமாங் அஸ். பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் தேவன் நமக்குள் வாசம் பண்ணுகிறார், கிறிஸ்து நமக்குள் வாசம் பண்ணுகிறார். ஸோ இனிமே வரப்போகிற அந்த புதிய உலகத்தினுடைய புதிய படைப்பினுடைய விஷயங்களை ஆல்ரெடி நம்ம இந்த உலகத்தில் என்ன பண்ணணும்? காண்பிக்கணும். பட் இட் வில் நாட் பி ஈஸி. அதுதான் அங்கே சொல்லியிருக்கிற விஷயம். இட் வில் நாட் பி ஈஸி. எனக்கு என்று வாழுகிற செல்ஃபிஷ் லைஃப்பில் அது பாசிபிள் கிடையாது. அப்படிதான் உபத்திரவம் கிடையாது. ரோமருக்கு அடிபணிந்து ரோம கடவுள்களுக்கு அல்லது ரோமன் எம்பரருக்கு இன்சென்ஸ் தூபத்தை காட்டிவிட்டு கிறிஸ்தவர்கள் ஒதுங்கி இருந்திருந்தால் அவர்களுக்கு உபத்திரவம் இல்லை. எனக்கு ரிலிஜன் வந்து எனக்கு ப்ரைவேட்டு, எனக்கு பர்சனல் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி இருந்திருந்தால் கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரவம் இருந்திருக்காது. யூதர்களுக்கு பயந்து அவங்க வந்து இயேசுவை வந்து கர்த்தர் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணாமல் அவங்க ஒதுங்கி இருந்தால் அவங்க உபத்திரவம் கிடையாது. யூதர்களாலும் அவங்களுக்கு உபத்திரவம் வந்திருக்காது. பவுல் சொல்கிற மாதிரி நான் எதுக்கு இதெல்லாம் அனுபவிக்கிறேன், இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார்.
ஸோ நோ ட்ரிபுலேஷன், நோ பெர்சிக்யூஷன். ஆனால் இந்த உபத்திரவத்திற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், செல்ஃப்லெஸ்ஸாக ஆண்டவரை பின்பற்றுறது. ஸோ அப்படி செல்ஃப்லெஸ்ஸாக நம்ம ஆண்டவரை பின்பற்றும் பொழுது, அது யாரையும் நீங்கள் எடுத்துக்கோங்க, இந்த உலகத்தில் நம்ம வந்து பொதுவாக மிஷினரிஸை மட்டும்தான் பார்ப்போம். ஆனால் அது ஒருவேளை இன்றைக்கி அலகாபாத் அக்ரிகல்ச்சரல் இன்ஸ்டியூட்னு சொல்லி யூனிவர்சிட்டியாக நிற்கிற அந்த சாம் ஹிகிங் பாதம்ஸோட எடுத்துக்கோங்க. அது ரூர்க்கியில் ஐஐடி வர்றதுக்கு காரணமாக இருந்த அந்த இவாஞ்சலிஸ்ட்டை எடுத்துக்கோங்க. ஸோ இப்படி இங்கே கான்ட்ரிபியூட் பண்ண எல்லாரையும் பார்த்தீங்கன்னா, they went through tribulation, they went through persecution, they came out of their comfort zone. நான் வெளியே வரமாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்கள ஆண்டவர் வந்து கொண்டு என்ன செய்ய முடியாது, அவங்க நடுவில் என்ன பண்ண முடியாது, அவர் வாசமாக இருந்தால் அது நடக்கும். ஸோ அதுதான் அந்த நாட்டு எட்டு அப்படின்றத நம்ம ரொம்ப பேசிகிட்டு இருக்கிறோம். அஃப்கோர்ஸ் நாட்டு எட்டு இருக்குது, ஆனால் ஆல்ரெடின்றதும் ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி நமக்குள்ளே அவர் வாசமாக இருந்தால் பசி தாகமடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை, ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து தேவன்தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். ஸோ வெரி என்னது என்கரேஜிங் ப்ராமிஸ் ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு. ஆட்டுக்குட்டியானவர் தாமே என்ன பண்ணுவார், நடத்துவார். ஸோ அவர் நம்மை நடத்துவார், அவர் நமக்கு முன் சொல்லுவார். இதெல்லாம் இதுக்கு அர்த்தம் என்னென்னா, இது பரலோகத்தில் போய் நடத்துகிறதா? பரலோகத்தில் போய் இவங்க எங்கே நடக்க வேண்டியிருக்கும்? எதுக்கு இவங்களுக்கு ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். ஸோ இதெல்லாம் எதை மீன் பண்ணுது அப்படின்னு சொன்னால், அந்த ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள். ஸோ இதை ஒவ்வொன்றா நம்ம வசனமாக பார்த்துட்டு போனோம், ஒவ்வொன்றுக்காக மீனிங் பார்த்துட்டு போனோம்னு சொன்னால் வெரி எக்ஸாஸ்டிவ், நிறைய நம்ம போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்த ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டை அப்படின்னு அந்த வேர்டே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒருத்தரும் இனி ஒருவனும் இனி தாகமே அடையாத அந்த தண்ணீரை உனக்கு நான் தர முடியும் அப்படின்னு இயேசு சொன்னார் சமாரியா பெண்ணிட்ட போய். அப்படின்னா எனக்கு அது வேணும்னு கேட்குறா. அந்த தாகமடையாத தண்ணீர் என்னது? இட் இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். அதனால் என்ன யூஸு? என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து, யோவானில் பண்டிகையின் கடைசி நாளில் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன், என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். அது எதுக்கு ஓடுது? ஸோ தட், அதான் வெளிப்படுத்தின கடைசி பகுதி. அது ஓடும் பொழுது எல்லாருக்கும் ஆரோக்கியம் உண்டாகும், எல்லாருக்கும் ஜீவன் உண்டாகும், சமுதாயத்திலே மாற்றங்கள் உண்டாகும், பசி குறையும், பட்டினி குறையும், தாகம் குறையும், வெயிலின் உஷ்ணம் குறையும். தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் அதற்காக தான் அழைத்திருக்கிறார். ஸோ நம்முடைய அழைப்பை நம்ம வந்து புரிந்து கொள்ளணும். கம்ஃபர்ட்டில் உட்கார்ந்துருக்கிறதுக்காக இல்லை, உபத்திரத்தின் வழியாய் போனாலும் இயேசு கிறிஸ்து எப்படி தம்முடைய மரணத்தின் மூலமாய் அநேகருக்கு ஜீவனை கொடுத்தாரோ, அதே போல் ஒருவேளை இது ஒரு கடினமான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தான், ஒரு டிஃபிகல்ட் டாஸ்க்கு தான். இவர்கள் யார்? வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். அந்த ஐடென்டிட்டியை பாருங்கள், மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். நிறைய நேரம் நமக்கு வந்து இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் வேர்ல்டில் நம்ம நினைக்கிறோம், ரொம்ப கம்ஃபர்டபுளாக வாழ்கிறது மட்டும்தான் என்னது பிளெஸ்ஸிங். அஃப்கோர்ஸ் ஆண்டவர் நமக்கு தந்தார்னா ரொம்ப சந்தோஷம், அது நமக்கு நல்லது, அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி. அதுக்காக நான் உபத்திரத்தில், இப்போ கிறிஸ்தவங்களுக்கு வந்து உபத்திரம் வந்துச்சு, கஷ்டப்பட்டாங்க. அடுத்தது ஒரு காலத்தில் நல்ல உங்களுக்கு உபத்திரம் இல்லாத ஒரு சூழ்நிலை உண்டாச்சு, எங்களுக்கு இன்னும் உபத்திரவப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிற அரசாங்கங்களை அவங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லலை, அப்படி அவங்க கேட்கவும் இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், when we stand for truth, அது எந்த தேசமாக இருக்கட்டும், இன்னும் இந்த பேட்டில் முடியலை இல்லையா? முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பேட்டில் இருக்காது. அஃப்கோர்ஸ் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அஃப்கோர்ஸ் இன்றைக்கி நம்ம சொல்கிறோம், என்ன தான் சொன்னாலும் சரி, முதல் நூற்றாண்டில் இருந்த உபத்திரம் நமக்கு இன்றைக்கி நம்ம அந்த மாதிரி உபத்திரத்தின் வழியாயினாலும் நம்ம போகலை. இன்றைக்கி நமக்கு இது சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப கடினமாக இருக்குது. ஆனால் யோசிச்சு பாருங்கள், கிறிஸ்துவை தொழுது கொண்டதற்காக அல்லது கிறிஸ்துவை கர்த்தர் என்று அறிவித்ததற்காக இன்றைக்கி நம்மளை ஜெயிலில் போடுற சில நாடுகளில், சில இடங்களில், இந்தியாவிலையும் சில பகுதிகள் இருக்குது. ஆனால் நிறைய இடங்களில் அந்த ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன் நமக்கு இருக்குது. ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறாரு. அதுக்காக நம்ம ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன் வேண்டான்னு நம்ம சொல்லணும் அப்படின்றது அர்த்தம் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் நம்ம ஞாபகம் வைக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம்,
என்னதான் இருந்தாலும் இன்னும் மக்கள் தேவையில் தான் இருக்கிறாங்க. இன்னும் சொசைட்டிக்கு ஜீவ தண்ணீர்கள் நதிகள் பாய்ந்து ஓட வேண்டி இருக்குது. இன்னும் ஹீலிங் வர வேண்டி இருக்குது. பட் அந்த ஹீலிங் எப்படி வரும்? நம்ம மூலமாக தான். ஸோ நம்ம மூலமாக அது வரணும் அப்படின்னு சொன்னால் we should be channels of blessing. ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களாய் நாம் மாற வேண்டும். ஸோ அதற்காக நாம் நம்மை சுயத்தை வெறுத்து வாழ்கிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு நேராக நம்ம கடந்து செல்லணும். அதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஸோ இன்றைக்கி இதோடு நான் முடிக்கிறேன். இந்த 7ஆம் முத்திரை அடுத்த ஆண்டு சுத்தமான வருகிற வாரங்களில் நம்ம பார்க்கலாம். ஸோ 6ஆம் முத்திரை வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம். அதற்கிடையில் ஆண்டவர் அவருடைய ஜனங்களை எப்படி பாதுகாத்து முதல் நூற்றாண்டிலே புறையினத்தார் தேவ ஜனங்கள் யூத ஜனங்கள் எல்லாரையும் சேர்த்து அவர் எப்படி பாதுகாத்து இந்த மார்க்கத்தை, இந்த சபையை, இந்த திருச்சபையை வெற்றிகரமாக அவர் கொண்டு போகிறான்ற வாக்கு தான் அது. அதுதான் நம்ம இவ்வளோ விஷயங்களை கற்றுக்கொள்கிறோம். ஆனால் அது நிறைவேறினது, வெளிப்படுத்தின சொல்லப்பட்டு நிறைவேறிச்சு. இன்றைக்கி உலகம் முழுசும் இவ்வளவு திரளான ஜனங்கள் ஆண்டவரை பின்பற்றி நாளைக்கு சண்டே மார்னிங் எவ்ரிவேர் ஆல் ஓவர் த வேர்ல்ட், ஈவன் கிறிஸ்தவத்தை அழுத்துகிற அல்லது சப்ரஸ் பண்ணுற நாடுகளில் கூட ஏதோ ஒரு அண்டர் கிரவுண்டில் ஒரு கூட்டம் ஜனங்கள் ஆண்டுறோம். அது ஈரானாக இருக்கலாம், அது ஆப்கானிஸ்தானாக இருக்கலாம், அது என்ன கண்ட்ரியாகவும் இருக்கலாம். there will be a group of people worshipping this Lord. இது ஃபஸ்ட் செஞ்சுரியில் நினச்சே பார்க்க முடியாத ஒன்று. அது நடக்கிறதுக்கான ப்ராஃபஸி அது நடந்தது. இன்னும் இது முன்னேறி செல்லும். அதை முன்னேறி செல்ல வேண்டிய அந்த பொறுப்பும் கடமையும் நம்முடைய கைகளில் இருக்கிறது. அதை நம் செய்ய ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஸோ அடுத்த வாரம் நம்ம ஏற்கனவே பிளான் பண்ணபடி இந்த 15-16 தேதிகளில் நம்முடைய வழக்கமான அந்த 4 hour ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி நம்ம இதோட பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ நீங்கள் கலந்து கொள்ளுங்கள், ஜெபம் பண்ணிக்கோங்க. கலந்து கொள்கிறவங்களுக்கு கப்பிளுக்கு தனி செஷன்ஸ், அதே மாதிரி யூத்துக்கு சில்ட்ரனுக்கு தனி செஷன்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம் இந்த தடவை. அதுக்கான ஸ்பெஷல் டீம் கூட நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இந்த தடவை. ஸோ ஆண்டுடைய நடத்துதல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனால ஸோ அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு இந்த தடவை பண்ணியிருக்கிறோம். ஏன்னா நம்ம எப்போவுமே தியாலஜியை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறத விட நம்முடைய குடும்ப வாழ்க்கை கட்டுறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆண்டவருடைய தீர்மானத்திலும் ஆண்டவருடைய திட்டத்தை இந்த பூமியில் நிறைவேற்றுகிறதுலையும் இது ஒரு முக்கியமான ஒரு பார்ட். ஸோ அதை பண்ணுறதுக்கு அதுக்கான ஸ்பெஷல் கிரேஸ் உள்ளவங்கள நம்ம கூப்பிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னு ஃபீல் பண்ணதுனால நம்ம பண்ணுறோம். ஸோ உங்கள் குடும்பமாக கலந்து கொள்ளுங்கள், மேக்ஸிமம் கலந்து கொள்ள ட்ரை பண்ணுங்கள், ஜெபம் பண்ணிக்கோங்க. அதற்கான தேவைகள் சந்திக்கப்பட ஜெபித்து கொள்ளுங்கள். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து ஆண்டவர் நம்மை கொண்டு இந்த பூமியிலே நம்ம கடந்த காலங்களில் நிறைய தவறான புரிந்து கொள்ளுதல்னாலே, நான் அடிக்கடி இதை யோசிப்பேன், தவறான புரிந்து கொள்ளுதல்னாலே நிறைய விஷயங்களை நம்ம இந்த தேவனுக்கும் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் இந்த பூமிக்கும் செய்ய வேண்டியதை நம்ம செய்யாமல் விட்டுட்டோம். இனிமேல் வருகிற நாட்களில் இன்னும் அதிகமாய் விட்டவைகளையும் சேர்த்து செய்ய ஆண்டவர் நமக்கு கிருபை தரணும். அதற்கு நம்ம சேர்ந்து முன்னேறி செல்வோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபம் பண்ணுவோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, மறுபடியுமாய் நம்முடைய சமூகத்திலே எங்களை ஒப்பு கொடுக்குறோம். தகப்பனே, ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின ஒரு புஸ்தகத்தை நாங்கள் தியானித்து கொண்டிருக்கிறோம். எவ்வளோ அற்புதமும் ஆச்சரியமாக இருக்கிறது. இப்படி ஜனங்களை எவ்வளோ அழகாக நீ என்கரேஜ் பண்ணி இந்த வார்த்தைகள் அவங்கள உற்சாகப்படுத்தினதுடைய விளைவாக இன்றைக்கி கிறிஸ்தவம் எவ்வளோ பெரிதாக பெருகி இருக்கிறது. அன்றைக்கி இருந்ததில் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாத ஒரு நிலைமையில் இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் இவ்வளோ பெருகி இருக்கிறார்கள். தொடர்ந்து உங்கள் திட்டத்தை கத்த நிறைவேற்றுவீராக. இப்படி நியாய தீர்ப்புகளை கத்த செய்வீராக. ஆண்டவரே, நீர் பூமியை சரி செய்ய விரும்புகிறீர். அதை நீர் செய்யறதை யாரும் தடுக்க முடியாது. நாங்கள் உம்முடைய பக்கத்திலே நின்று உம்முடைய சார்பிலே நின்று செயல் ஆற்றுகிறவர்களாய் நீர் எங்களை மாற்றும். எங்கள் மூலமாய் ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஆண்டவரே எங்கள் தலைமுறைக்கும் எங்கள் சமுதாயத்துக்கும் புறப்பட்டு ஓட எங்களை கருவிகளாய் பயன்படுத்தும். எங்களுடைய சுயநலத்தை விட்டும் எங்களுடைய பாதுகாப்பான அந்த கம்ஃபர்ட் ஜோன்ஸை விட்டு நாங்கள் வெளியே அநேகருக்கு ஆஸ்ரோதமாக இருக்க, பூமிக்கு உப்பாய் வெளிச்சமாக இருக்க, ஜீவ தண்ணீர்களால் அநேகருடைய தாகத்தை தீர்க்கிறவர்களாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். பைபிளில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் குடும்பங்களை ஆஸ்ரோதியும். அடுத்த வாரம் கேம்பில் நாங்கள் சந்திக்க உதவி செய்யும். அதை தொடர்ந்து வருகிற நாட்களில் நாங்கள் தொடர்ந்து இவைகளை கற்றுக்கொள்ள எங்களுக்கு எல்லா கிருபைகளையும் தாரும். இப்படி திருக்கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், பொறுப்படுத்திக்கொள்வோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கும் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். Thank you. Thanks for joining.